நண்பர்களே, புதுசா ஒரு சொம்பு மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. அந்த சொம்பு என்னெல்லாம் பேசிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு ஒருத்தரை பொளந்து கட்டியிருக்கிறாரு இந்த இளைஞர். இவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள்ல நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் இவர் சொன்ன கருத்து நாம யோசிக்க வேண்டிய ஒரு கருத்து தான். அதனால அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் பீப் பண்ண சொல்லிட்டேன். ஆனா காணொலியா அவசியம் பாருங்க. மக்களே வணக்கம். என்ன மக்களே, ரெடியா இருக்கீங்களா? திருச்சி கிழக்குல அடுத்த ஒரு தற்குறி சொம்பு உங்ககிட்ட எல்லாமே உத்தரவு கேட்டுட்டாரு. தாவேக்காவுல இன்விடேஷன் கிடைச்சு போச்சு. நாமினேஷன் பண்ணுவாரு சீக்கிரமா இடைத்தேர்தல்ல. அவரு தமிழ்நாட்டுல வெட்டி கிழிச்ச சேவைகளுக்கு இப்போ எம்எல்ஏ ஆகணுமா? எனக்கு தெரிஞ்ச கிழக்கு திருச்சி வந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ள சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க் சிட்டி அந்த மாதிரி மாத்திருவாரு. திருச்சி கிழக்குல இனிமேல் யாரும் ஊனமுற்றவங்க இருக்க மாட்டாங்க, திருநங்கைகள் யாரும் இருக்க மாட்டாங்க, பாலியல் குற்றம் நடக்காது. சினிமா சார்ந்த எல்லாருமே இளைஞர்கள் வந்து படம் நடிக்க போயிடுவாங்க. ரீல்ஸ் மோகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் மிகப்பெரிய அளவுல செலிபிரிட்டியா மாறிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை? நீங்க அடுத்தது வந்து இந்த சொம்பை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருங்க. அவரு செஞ்ச சேவை வந்து உலகளாவிய சாதனையும் சேவையும் செஞ்சுட்டாரு. இப்ப உங்ககிட்ட உத்தரவு கேட்டுட்டு இருக்காரு. அதை விட கேவலமான விஷயம், மக்களை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுற வேண்டிய விஷயம், மனசுக்கு வருத்தப்படுற விஷயம், தெருநாய்கள் மக்கள். அவரோட காணொலியை நான் இதுல அட்டாச் பண்றேன். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒருத்தன் எப்படி பப்ளிக்ல வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு கேவலமா பேசுறான்றது உங்களுக்கு தெரியும் மக்களே. சரிங்களா? தெருநாய்களுக்கு என்ன உணவு தேவையோ அதுக்கே வந்து நம்மள வந்து பிடிக்கணும். ஒரு 6 மாசம் இருந்தா தானங்க அந்த தெருநாய்க்கு என்ன உணவு பிடிக்கும்ன்றத வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். மக்களையும் தெருநாயும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசுறான் இவன். இந்த நீங்க இவர் அரசியலுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ இன்வைட் பண்றீங்க. என்ன மக்களே நடக்குது? ஏன் மக்களே, ஒரு அறிவார்ந்த சமுதாயமா ஒரு அறிவார்ந்த சமூகமா இருந்துட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வடக்கணங்களை விட கேவலமான முறையில ஒரு நடிகர்களுக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு தமிழ்நாட்டை செதைக்க வச்சுட்டு இருக்கீங்களே மக்களே. அப்படி இவனுக்கு ஓட்டு போட்டா என்ன மக்களே நீங்க ஆகுவீங்க? என்னதான் மக்களே நீங்க ஆக போறீங்க? எனக்கு புரியல. உங்களோட இப்ப ஓட்டு போட்டவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை ஒழுங்கா இருந்ததுனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் நீங்க நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. அடுத்து உங்களுக்கு அடுத்தது வரப்போற தலைமுறை ஒரு நடிகனால செதஞ்சு சின்னாபினம் ஆக்கணுமா? தமிழ்நாடு சின்னாபினம் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? செய்யுங்க மக்கள்.